அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து எனக்கு லாஸ்ட் எக்ஸாம், செமஸ்டர் எக்ஸாம் ஆன்லைனில் மதியானம் தான் நடக்க போகுது. 1:30 1 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் சாப்பிட்றதுக்கு இட்லியும் உளுந்த வடையும் தான், தேங்காய் சட்னியோட. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அதுதான் சாப்பிட்டேன். முன்ன மாதிரி இப்போ எல்லாம் காலையில் சீரக தண்ணியெல்லாம் குடிக்கிறதே இல்லை. காலேஜில் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமாவது திரும்ப அந்த நார்மல் ரொட்டீனுக்கு அதெல்லாம் குடிச்சிட்டு அந்த மாதிரி போனால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே நான் டிவி பார்த்துட்டு அந்த இட்லியோ வடையோ சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் இப்போ குளிச்சுட்டு வந்துட்டேன். இன்னும் தலை சீவணும். அதுக்கப்புறம் அந்த பேப்பரெல்லாம் ரெடி பண்ணணும். அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் என் தலையே இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் கொண்டை போட்டிருக்கேன். அந்த கொண்டை வந்து இறங்கி இப்படி சைடில் ஏதோ குடுமி போட்ட மாதிரி இருக்குது. தலை சீவிட்டு பேப்பர் கோடு போடும்போது உங்களை வந்து பார்க்குறேன். இப்போது நான் தலை சீவ போகிறேன். எனக்கு இப்போலாம் ரொம்ப முடி கொட்டுது, பயங்கரமாக கொட்டுது. டெய்லி சீப்பு தலையில் வச்சாலே அப்படியே ரூட்டோடு அப்படியே வந்துடுது. அது அம்மா கிட்ட வந்து என்ன ரீசன்னு கேட்டால் உடனே ஃபோன் பார்க்கறதுனால தான் முடி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. எனக்கு வேற என்ன ரீசன்னே தெரியல. அதனால் எப்படியாவது இருக்கிற முடியாவது பாதுகாக்கணுன்ற மாதிரி இருக்குது. எனக்கு இப்போல்லாம் டெய்லி தலை சீவுறதுக்கே பயமாக இருக்குது. சும்மா கொஞ்சோண்டு சீப்பு வச்சு எடுத்தாலே இப்படி ரூட்டோடு முடி வருது. பயமாக வேறு இருக்குது, இருக்க முடியல கொட்டிடுமோன்ற மாதிரி. ஏதாவது பண்ணணும். இப்போல்லாம் கண்டிஷ்னரே யூஸ் பண்ணுறதில்ல, ஒழுங்காக ஹேர் வாஷ் பண்ணுறதில்ல. அதனால கூட இருக்கலாம். இனிமேலாவது கரெக்டாக ஒரு ரொட்டீன் மெயின்டைன் பண்ணால் தான் இருக்கிற முடியாவது காப்பாற்ற முடியும். இருக்கிறதையாவது காப்பாற்றிக்கணும். அதுக்கப்புறமா எக்ஸாம் எழுதுறதுக்கு பேப்பரெல்லாம் கரெக்டாக எண்ணி எடுத்து வச்சு எல்லாத்துக்கும் கோடு போட்டுட்டு இருந்தேன். அப்படியே ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசலாம், ஏன்னா நேற்று ஃபுல்லாக பேசவே இல்லை, இன்றைக்காவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன். அவள் வேறு திட்டிகிட்டே இருந்தா, நேற்றெல்லாம் என்ன மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. இந்த எக்ஸாம் எழுதுகிற டைமை விட அந்த கோடு போட்டு அந்த பேப்பர் ரெடி பண்ணுற டைம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. இதில் வேறு ஒவ்வொரு பேஜுக்கும் சைன் போட்டு நம்ம ரோல் நம்பர் எல்லாம் எழுதி, அது ஏதோ பத்திரத்துக்கு சைன் போடுற மாதிரி வரிசையாக எல்லா பேஜ்லேயும் சைன் போட்டுட்டு இருக்கிறது. இதெல்லாம் சைன் போட்டு ரெடி பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. அதெல்லாம் எப்படியோ ரெடி பண்ணிட்டுருந்தேன். மத்தியானம் தான் எக்ஸாமு. அதனால் காலையில் எழுந்திரிச்சு தான் பேப்பருக்கு கோடு போட்டு எல்லாம் ரெடி பண்ணுவேன். 2 எக்ஸாம் மட்டும் காலையில் இருந்துச்சு. அதுக்கு தான் தூங்கிடுவோமோன்ற பயம் வேறு. காலையில் சீக்கிரம் வேறு எழுந்திரிச்சு அப்புறம் கோடு போட்டு அது மாதிரிலாம் பண்ணிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் இது மாதிரி தான் ஒவ்வொரு பேப்பர்லேயும் கோடு போட்டு மேலே ரோல் நம்பர் எல்லாம் எழுதி, டேட் எல்லாம் எழுதி, கீழே சைன் எல்லாம் போட்டு அது மாதிரி இதெல்லாம் ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறமா மத்தியானம் சமைக்கிறதுக்கு அன்றைக்கி நான் தான் சமைச்சேன். அதுக்காக வெண்டைக்காய் கட் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லியும் எல்லாம் நான் பண்ண மாட்டேன், என்னைக்காவது ஒரு நாள் பண்ணுவேன். அன்றைக்கி வந்து வெண்டைக்காய் சாம்பார் வச்சு வெண்டைக்காய் வறுக்கணும், அதுதான் பிளானு. அதுக்கு தான் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். அம்மா ஏற்கனவே சாதம் வச்சு வடித்து வச்சுட்டாங்க, பருப்பு வேக வச்சுட்டாங்க. மற்றது எல்லாம் தான் நம்ம பண்ணணும். இப்போ நான் ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி இல்லை, அது எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவே அதில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். வெண்டைக்காய் ஃப்ரை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வெண்டைக்காய் ஃப்ரை வந்து ரொம்ப பிடிக்கும். சாம்பார் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அப்புறம் இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அறுக்கிறதுக்கு இது பண்ணி விட்டுட்டு நான் அப்பப்போ கிளறி மட்டும் விட்டேன். அதுக்கப்புறமா சாம்பார் செய்யணும், அதுதான் பெரிய டாஸ்கே. அதுக்கு வந்து இந்த கருவடகம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் யூஸ் பண்ணுவோம். கடுகு உளுத்தம் பருப்பு போடுறதில்ல. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா கடைசியாக வெண்டைக்காய் போட்டு வதக்குனேன். இதே கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சாம்பார் பொடி வந்து நான் இதுக்கு போடுறேன். நான் அன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே போட்டுட்டேன், அதனால் கொஞ்சம் காரமாகவே இருந்துச்சு.
இப்போது இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த பருப்பை எடுத்து இதில் போட்டுடலாம். பருப்பு வந்து கடைஞ்சி போட்டால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அம்மாவுக்கு வந்து இது மாதிரி தனித்தனியாக பருப்பு இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்களுக்காக நான் அது மாதிரி போட்டேன். புளி வந்து எப்போவும் நாங்கள் கரைச்சி போடுறதில்ல, அப்படியே கொதிக்கிறதுக்கு முன்னாடியே அதிலே போட்டுவிட்டு அதிலே கரைஞ்சிரோன்றதுனால அப்படியே போட்டுட்டேன். அவ்வளோதான். இது கொதிச்சதுக்கப்புறம் இறக்கி வைக்கணும். இப்போது நான் சாப்பிட போகிற சாம்பார் சாதமும் வெண்டைக்காய் வறுவலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம எக்ஸாமுக்கு வந்து ரெடியாக இருக்கணும். ஏன்னா முன்னாடியே அட்டண்டன்ஸ் எல்லாம் போடணும். அதனால் சீக்கிரமே சாப்பிட்றேன் இன்றைக்கி. நான் நல்லா சாப்பிட்டுட்டேன். எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. 2 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு மணிக்கு அப்புறம்லாம் அட்டண்டன்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணணும். நான் எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களை வந்து பார்க்குறேன். எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன். இப்போது செம்ம டயர்டாக இருக்குது. நான் இப்போ கொஞ்ச நேரம் நான் இப்போது எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டேன். இப்போது செம்ம டயர்டாக இருக்குது. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபோன் பார்த்துட்டு இல்லை கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் ஏதாவது பண்ணேன்னா காட்டுறேன். இது வந்து ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வாங்கினது. ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினோம். இதோட லிங்க் வேணால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடச்சிதுன்னா வைக்கிறேன். ஆனால் இது அவ்வளோ வாங்கிறதுக்கு ஒர்த்து கிடையாது. இப்போது இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போது அது செய்ய முடிகிற நிலமையில இருந்துச்சுன்னா நம்ம இதெல்லாம் செஞ்சு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு தூசியாக இருக்குது, நம்ம தொடச்சிக்கலாம். இது ஓப்பன் பண்ணியே ரொம்ப வருஷம் ஆகுது. ஆனால் எல்லாம் நல்ல நிலமையில தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்போது அவ்வளோ யூஸ் பண்ணவே இல்லை இது வாங்கி. இது மாதிரி 3 பாக்ஸ் வாங்கினோம். அது வேறு ஏதோ ஒன்று வந்து கிளே ஆர்ட்டு, இன்னொன்று வந்து ஏதோ ஒரு பிரேஸ்லெட் செய்கிற மாதிரி ஒன்று. அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரில. அதுவும் கிடச்சிதுன்னா நான் இன்னொரு வீடியோவில் அதெல்லாம் காட்டுறேன். அதெல்லாம் எப்படியும் மேலே தான் இருக்கும். இப்போது வாங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளேயும் அப்படியே தான் இருக்குது, நீட்டாக. ரொம்ப யூஸ் பண்ணல. இது வந்து இந்த பாக்கெட் பார்த்திங்கன்னா இந்த இது செய்கிறதுக்கு இதில் பாருங்களேன், இந்த ஆல்ஃபபெட்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஆல்ஃபபெட் எல்லாம் கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த பாக்கெட்டில் வந்து ஹூக்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஸ்ட்ரிங் இருக்குது. அவ்வளோதான். இது வந்து அந்த என்னது பாடி ஆர்ட்னு போட்டிருக்கே அதோடதுன்னு நினைக்கிறேன். இதை நம்ம ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். இதில் கூட ஒன்று நான் எடுத்திருக்கேன். இது பார்க்கலாம். இது வந்து இதில் வந்து அந்த ஃபேஷன் பிரேஸ்லெட் கிட்டுன்னு இருக்குல்ல அதோடது. இது நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். இது வந்து இப்படி கிளியராக கொடுப்பாங்க. நம்ம இதில் இருக்க இந்த டேப் வச்சு ஒட்டணும். டேப் ஆர்ட் மாதிரி இது. இந்த மாதிரி க்யூட்டாக இருக்கும் இந்த டேப் எல்லாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக. பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும் இதில். இது ஒரு விதமாக இருக்கும். அப்புறம்
இது ஒரு விதமாக. இதெல்லாம் நம்ம வேறு எதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிராஃப்ட் எல்லாம் செய்கிறதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இந்த பிரேஸ்லெட்டில் ஃபுல்லாக போட்டணும். இது எனக்கு இப்போ பத்தும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி இது மாதிரி நம்ம போட்டிக்கலாம். இது வந்து கிளியராக இருக்கும். இந்த டேப் வச்சு நம்ம இதை ஃபில் பண்ணுற மாதிரி. இது நான் ஏற்கனவே ஒட்டி வச்சுருக்கேன், அதனால இது எப்படி இருக்குது. இது இப்போது காஞ்சிருச்சின்னு நினைக்கிறேன். இது இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். ஒழுங்காக வரும்னு நினைக்கிறேன். செமையாக இருக்குது பார்க்கவே. இது ஆனால் 2-3 வாஷ்க்கு வருமா, உடனே இதாகாது. அதில் அப்படி தான் போட்டிருக்கு. இதான பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இது கொஞ்சம் இந்த டிசைன் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. கொஞ்சம் டீசெண்டாக அந்த மாதிரி இருக்குது. இப்போது நம்ம அடுத்தது பார்க்கலாம். இது வந்து அந்த நெயில் ஆர்ட்டுக்கான அந்த பாக்கெட் நினைக்கிறேன். இதில் நெயில் ஆர்ட்டுக்கான ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் க்யூட்டாக இருக்குது. இந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் க்யூட்டாக இருக்குது. வேறு எதுக்காவது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் 2-3 நெயில் பாலிஷ் வச்சுருக்கேன். நான் நெயில் பாலிஷ் வச்சே ரொம்ப நாள் ஆகுது. இப்படி ஸ்டிக் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும் போல். இந்த மாதிரி இதில் இருக்குது நெயில்ஸ் எல்லாம். நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நெயில் பாலிஷ் வச்சுக்கலாம். அதுக்கான க்ளூ கொடுத்துருக்காங்க. க்ளூ ஸ்டிக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம இது கூட இப்போ ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த க்ளூ வச்சு நெயிலெல்லாம் ஒட்டிக்கிறேன். ஐயோ, இந்த க்ளூ அவ்வளோதான் நினைக்கிறேன். கெட்டு போச்சா இல்லை திறக்கவே முடியல. க்ளூ எல்லாம் ஃபுல்லாக காஞ்சி போயிடுச்சு. அதனால் இதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சும்மா இந்த ஸ்டிக்கர்ஸ் மட்டும் ஒட்டி பார்க்கலாம். அதில் இந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டலாம். கரெக்டாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். என் நெயிலுக்கு கொஞ்சம் இது ரொம்ப சின்னதாக இருக்குது. இங்கே பாருங்க, இதுக்கு வேணால் ஒட்டிக்கலாம். கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் நல்லா இருக்குது இந்த கலர் காம்பினேஷன். இந்த பாக்ஸ்லேயே கடைசியாக இருக்க இது பார்க்கலாம். இதுதான் இந்த ரப்பர் பேண்ட் வச்சு பண்ணுற ஆர்ட். இதில் பாருங்கள், இதுக்கு நமக்கு அந்த இது கூட கொடுக்குறாங்க. இது பேர் என்ன, ஒரு ஸ்டாண்டு மாதிரி. அப்புறம் இப்படி ஒரு டூல் கூட கொடுக்குறாங்க. கடைசியில் அந்த எஸ் போடுவோம் இல்லையா, அது. அப்புறம் இந்த பாக்கெட் ஃபுல்லாக ரப்பர் பேண்ட். இது நம்ம இப்போ ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. இதை கொஞ்சம் இந்த பாக்ஸ்குள்ளே வச்சு ட்ரை பண்ணலாம். எனக்கு இந்த ரப்பர் பேண்டெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. இதில் இதை வச்சு இப்போது இது எப்படி பண்ணுறதுன்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். இந்த பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வாங்குறது அவ்வளோ ஒர்த் இல்லை. ஏன்னா நம்ம இது தனியாக இது தனியாக இது தனியாக இது தனியாக எல்லாமே தனித்தனியாக வாங்கினா கூட இது நல்லாயிருக்கும். ஆனால் இதோட ரேட் எவ்வளோன்னு தெரியல. இதில் ரேட்டே போடலை.
இங்கே போட்டிருக்கு 519 போட்டிருக்கு. ஆனால் அந்தளவுக்கு இது ஒர்த் இல்லை. சும்மா நம்ம வாங்கி விளாடுறதுக்கு வேணால் வச்சுக்கலாம். தனித்தனியாக வாங்கிக்கிறது தான் பெஸ்ட்டு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.